எல்லா குழந்தையும் இந்த மாருதி கார் ஷோரூமில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி டிசைனு, ஒரே மாதிரி மாடல், எல்லாம் ஒரே மெஷின் என்ஜினோடு வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறது சரியா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமாக அதனுடைய ஜெனட்டிக், ரெண்டாவது அதனுடைய வளர்கிற சூழ்நிலை, அதாவது பாரம்பரிய அணுக்களும் அப்புறம் அதனுடைய வளரும் சூழ்நிலை. வளரும் சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை, உண்ணும் உணவு, மற்ற சமுதாய சூழ்நிலை, இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் எப்படி, ஃபிசிக்கல் மேக்கப் எப்படி, அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது முக்கியமானது, இந்த குழந்தை பிறக்கும்போது என்ன எடையில் பிறந்திருக்கு, குறை மாதத்தில் பிறந்திருக்கு, எடை குறைவாக இருக்குது, அல்லது இந்த குழந்தை கருவில் இருந்த போதே இதனுடைய வளர்ச்சி குறைவாகவே 3-10% இருக்குது, இல்லை அதை விட கீழே இருக்குது, அல்லது இந்த குழந்தை சரியான அளவு வளர்ந்து பிறக்கும்போது ஒரு 3.5 கிலோவில் பிறந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 3 விதமான குழந்தைகள் எடுத்துட்டோம்னா இந்த 3 விதமான குழந்தைகளினுடைய வளர்ச்சியும் வேறுபட்டு தான் இருக்கும். இது கூட அவங்களுடைய ஜீன்ஸ், அடுத்தது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, உண்ணும் உணவு, அவங்க இருக்கிற சமுதாய சூழ்நிலை, இத்தனையும் குழந்தையினுடைய வளர்ச்சியைத்தான் நம்ம அதுக்கு காரணங்களாக இருக்குது. அதனால் நம்ம குழந்தை கொழுன்னு இல்லை, பக்கத்து வீட்டு குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை.